அப்பனே முருகா, இன்னைக்கு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் உஷாரா இருக்கும் போதும் குறுக்க வந்து எவனுமே என்ன கொல்லாம பிக்கல் பிடுங்கல் இல்லாத கஸ்டமர்ஸா இருக்கணும்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும், முக்கியமா நான். தம்பி ஆட்டோ வருமா? என்ன பார்த்தா தம்பி மாதிரி இருக்கா? அடடா தங்கச்சியா? எனக்கு கண்ணு மங்கலா தான் தெரியும். சாரி தெரியாம சொல்லிட்டமா. சரி பரவாயில்ல, ஏறுங்க. இதோ வந்துட்டமா. என்ன ஸ்டார்ட் ஆகல? முத சவாரியவா? அண்ணா என்னம்மா வந்துச்சா? என்ன வந்துச்சா? வல்சராவாக்கா. அப்போ நீங்க இங்க இருந்து வளசரவாக்கம் போனோம். ஆமா. அப்போ இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இங்க பாருமா, எங்க இருக்கிறோன்றது தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. எங்க போறோன்றது தெரிஞ்சா மட்டும் போதும். புரியுதா? சரி, வளசரவாக்கம்ல எங்க போனோம் நீங்க? வல்சரவாக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்பு. முத சவாரியவா? இவனை எப்படியாச்சும் இறக்கி விடணுமே. எப்படி உன்னை ஏமாத்துற மட்டும் பாரு. அண்ணா வளசரவாக்கம் வந்துச்சு, நீங்க இறங்குங்க. ஒயின் ஷாப்பு தோ 4 அடி எடுத்து வச்சா வைன் ஷாப்பு. இறங்குங்க இறங்குங்க. உன்னை பார்த்தா என் பெரியமா பொண்ணு மாதிரி இருக்கு தெரியுமா? உனக்கு 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 ஐயோ அண்ணா, என்ன பண்றீங்க? இல்லம்மா, உனக்கு நிறைய நான் தரணுமா உனக்கு? நான் தான் உங்க பெரியமா பொண்ணாச்சே, நீங்க என்ன காசெல்லாம் கொடுக்கலாமா? ஆமா இல்ல? ஐயோ தப்பு 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 தப்பு. ஆனா உங்க அப்பா இருக்கான்ல, அதான் என் பெரியப்பா. அவனுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருக்குமா. சீக்கிரமா போங்க, காலி ஆயிடும் காலி ஆயிடும். ஆமா இல்ல? ஆமா இல்ல? போங்க. ஏய் இங்கேயாச்சும் ஓல்டு மங்க் இருக்காரே. முருகா. சரி, அடுத்த கஸ்டமர் அது நல்ல கஸ்டமரா கொடுப்பா. அக்கா, நான் இந்த ஊருக்கு புதுசு. வளசரவாக்கம் வரைக்கும் போகணும். ஆட்டோ வருமா? ஏண்டா டேய், வல்சரவாக்கத்துல இருந்துகிட்டு வல்சரவாக்கம் போகணும்னா வல்சரவாக்கம் ஆளுங்களா கோச்சிக்க மாட்டாங்கடா. வபால் வாயா. அண்ணே என்னடா வளசரவாக்கம் இது இல்லைண்ணே, வடபழனி. நான் இங்கேருந்து வளசரவாக்கம் போகணும். ஏன்டா பொய் சொல்ற? இப்போதான் என் பெருமா பொண்ணு கூட டிராவல் பண்ணி வல்சரவாக்கம் வந்தா என்கிட்டயே பொய் சொல்றேன். ஏன்டா டேய், நம்ம கிளம்பிடுவோம். எஸ்கேப். ஐயோ மணி ஆகுதே, ஒரு வண்டியை கூட காணோமே. ஹலோ, அதோ வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். ஆட்டோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துடுறேன். ஐயோ ரொம்ப நேரம் ஆயிருச்சு, ஒரு வண்டியை கூட காணோமே. அப்பாடா, தூரத்தில் ஒரு வண்டி வருது. அச்சோ லேட் ஆச்சுன்னு ஆட்டோ நிறுத்தினேன். ஆட்டோ ஓட்டுறது ஒரு பொம்பளை பொண்ணு. ஏன் பொண்ணுங்க ஓட்டினா ஆட்டோல ஏற மாட்டீங்களோ? இல்லைம்மா, என்னை நம்பி என் வீட்டில் பசங்க இருக்காங்க, என் புருஷன் இருக்கான். நீ பாட்டுக்கு ஓட்ட தெரியாம எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுட்டா நான் என்னம்மா பண்றது அப்புறம்? ஏமா பாக்க எங்க அம்மா மாதிரி இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வாங்க. இல்லைம்மா நான் வரல, நீ பத்திரமா போமா. நாட்டில் எவ்வளவோ வேலை இருக்கு, போய் இந்த ஆட்டோவை ஓட்டணும். இந்த பொண்ணுங்க பெத்தவங்க மானத்தை வாங்கறதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணி தொலைதுங்க பாரு. ஆட்டோ ஓட்டுறதுக்கு பெத்தவங்க எழுக்கிற செத்தடி ஆண்டி. வாங்க வாங்க வாங்க. வேணாமா வேணாமா, வாங்க ஆண்டி. நான் வரல, வாங்க ஏறுங்க. சொல்றது கேளுமா, நான் வரலமா. எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்லம்மா, நான் போய்க்கிறேம்மா. இமாயமா நான் வரலமா, சொல்றது கேளுமா. எங்க போனன்னு கேட்காமலே போறியேம்மா. உங்களுக்கு டவுட் குறைஞ்சிருச்சா? நான் நல்லா ஆட்டோ ஓட்டுவேன், இப்ப நம்புறீங்களா? நம்புறேன். இப்ப சொல்லுங்க, எங்க போனோம்? ராமானுஜ ஸ்ட்ரீட், ராமர் தெரு, ராமகிருஷ்ணா நகர், நம்பர் 7. தோ போயிடலாம். எம்மாடி, மத்தியானம் ஏறி உக்காந்தவன் ஆட்டோல
இப்ப இருட்டே போச்சேம்மா. நீங்க தானே ஆண்டி என் டிரைவிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணீங்க. ஏம்மா தெரியாம சொல்லிட்டம்மா, சாரிம்மா. நீ நல்லாவே ஆட்டோ ஓட்டுறேன்னு நான் இப்ப நம்புறேம்மா. ஓட்ட தெரிலன்னு சொன்னதுக்கு தான் உள்ளே சாரி கேட்டீங்களா ஆண்டி? முதல்ல பொண்ணுங்க இதை தான் செய்யணும், அதான் செய்யணும், இதை செஞ்சா மானக்கேடு, அதை செஞ்சா வெக்கக்கேடுன்னு பேசுறத முதல்ல நிறுத்துங்க. உழைச்சு சம்பாதிக்கிற எல்லா வேலையும் நல்ல வேலை தான். அதை பொண்ணு பையன்னு யாரை செஞ்சாலும் தப்பு இல்லை. இன்னைக்கு நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், என் பிசினஸ் நல்லா போச்சுன்னா நாளைக்கு 4 ஆட்டோ வாங்குவேன். 4:40 ஆகும். அப்படியே சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆண்டி. இப்படி ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரை பார்த்து இப்படி பேசிட்டீங்களே. ச்சே. சாரிம்மா. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இருக்காம்மா. என்ன பண்றா? காலேஜில் படிக்கிறாம்மா. காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறா? அவளுக்கும் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து உன்ன மாதிரியே ஓட்ட அனுப்பிடுறேம்மா. ஆட்டோ வாங்கி கொடுக்குறீங்கன்னா நம்ம யாத்திரி தான், மறந்துடாதீங்க. பட்டா போயிட்டு வாம்மா. லூசு லேடி டிரைவர் நீயே கேளு. இல்ல நீ கேளு. ஏய் கேளுடி. நீ போ. ஏய் பயமா இருக்குடி. இல்ல எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கு, நீயே கேளு. என்னப்பா ஏதாவது சொல்லணுமா? அக்கா உங்க ஆட்டோ ஒரு 1/2 அன் ஹவருக்கு கிடைக்குமா? ஆட்டோவே வேணுமா? ஆமாக்கா. என்ன பண்ண போறீங்க? உங்க 2 பேர்ல யார் ஆட்டோ ஓட்டுவீங்க? யாரும் ஓட்டலாம் மாட்டோம்க்கா. ஓ, அப்ப நானும் கூட வரணுமா? ஐயோ அக்கா கூடலாம் வர வேணாம், ஆட்டோ மட்டும் போதும். யாரும் ஓட்டாம ஆட்டோ எப்படிப்பா ஓடும்? ஐயோ ஆட்டோ வரவே வேணாம், இங்க நின்னாலே போதும். என்ன பண்ண போறீங்க? ஐயோ அக்கா ஒண்ணு பண்ண போறது இல்ல, ஆட்டோவை 4 பக்கமும் கவர் பண்ணிட்டு. எது கவர் பண்ணிட்ட? டேய் டேய் டேய், இது ஆட்டோ இல்ல, என் கோவில்டா. இதுல போய் ச்சே. ஐயோ அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. 4 பக்கமும் கவர் பண்ணிட்டு லைட் எல்லாம் செட் பண்ணிட்டு ரீல்ஸ் பண்ண போறோம்க்கா. ரீலா? ஆமாக்கா நாங்களே ரொம்ப ட்ரெண்டுக்கு லேட்டு. ஒரு 1/2 அன் ஹவர் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா கியா போலே அம்மா போலேன்னு ரீல் பண்ணிட்டு பே பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எவ்வளவு பே பண்ணுவீங்க? உங்களுக்கு எவ்வளவு வேணும்? இதெல்லாம் பண்றதுல உங்களுக்கு எவ்வளவு வரும்? எதுவும் வராது, எல்லாம் ஒரு ஃபேம்க்காக தான்க்கா. ஃபேம் வச்சு என்னடா பண்ண போறீங்க? எல்லாம் ஒரு பவர் தான். நாளைக்கே நாங்க ரோட்ல போறப்போ 4 பேர் ஹாய் சார் நீங்க தானே இந்த வீடியோ பண்ணீங்கன்னு கேட்டா அப்படி ஒரு கெத்தா இருக்குங்கா. ஆமாக்கா. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க 2 பேரும்? நான் வேலை தேடிட்டு இருக்கேன்க்கா. நானும் தான்க்கா. செலவுக்கலாம் அப்பாவோட பாக்கெட் மணி இருக்குக்கா. இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டா ப்ரொமோஷன் நிறைய வரும், நிறைய காசு பார்க்கலாம். ஆக்சுவலா நாங்களும் அந்த பிளான்ல தான் இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் சோஷியல் மீடியாவுல இழுத்து மூடிட்டா என்னடா பண்ணுவீங்க? ஏமா உங்க அப்பா அம்மா பாக்கெட் மணி எல்லாம் கொடுக்கறது நிறுத்திட்டா என்ன பண்றது? கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க அந்த புஜி கப்புள் ஃபாலோவர் தானே? புஜியா? ஆப்போசிட் டீம் தாக்கா. நம்ம கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ண பாக்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நம்ம லைஃப்ல வரதான் செய்யும். அதை தகுதி தெரிஞ்சுட்டு ஓடிட்டே இருக்கும், புரியுதா? ஓடுறோம் பேபி. வழி பாருடா. வாவ், ஆட்டோ வருமா? வரும். எங்க போனோம்? நீ எங்க போகணும்னு சொல்றியா அங்க போலாம். அண்ணா நகர் போகணும். ரொம்ப மறைக்கிறாளே, மீட்டருக்கு முன்னாடி இவ சூடாயிடவளோ. மச்சான், பொண்ணுங்களை பீச்சு பார்க்கு மால்லெல்லாம் தேட சொன்னியே, வண்டி இல்லை மச்சான்னு சொன்னா ஆட்டோவில் போய் பொண்ணுங்களை ஊரெல்லாம் தேட சொன்னியே. ஒரு தடவை ஆட்டோக்குள்ளே தேட சொன்னியா பொண்ணுங்களை? இங்கே ஒரு ஏஞ்சலே உட்காந்துருக்குடா. ஆட்டோ ஓட்டுற பொண்ணுங்க 1000 காலத்து பயிர் மாதிரின்னு எங்கள் ஆயா சொல்லியிருக்கு. அவங்க ஆட்டோ ஓட்டட்டும், என் டார்லிங்க்கு நான் சமைச்சு போட்டு துணி துவைச்சி ஒரு ஆம்பளை வைஃபா அவ கூட லைஃபை ஓட்டிடுவேன். அண்ணா நகர் வந்துருச்சு, இறங்குறீங்களா? மச்சான் இருடா, மீட்டர் ரொம்ப சூடா இருக்கு. அண்ணா நகர் வந்துருச்சு, இறங்குறீங்களா? என்னங்க இறக்கி விடுறதுல இருக்கீங்க? அடிங்க, இறங்க இறங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். வாழ்க்கை போன வாழைப்பழம் மாதிரி கொல கொலன்னு பேசிட்டே இருக்கேன். ஒரு பொண்ணை ரோட்ல கலாய்க்கிறீங்க, காலேஜ்ல கலாய்க்கிறீங்க, எங்க பார்த்தாலும் கலாய்க்கிறீங்கன்னு பார்த்தா இப்ப இங்கேயும் வந்து கலாய்க்கிறீங்களா? பொண்ணுங்கன்னு இருந்தா 4 பசங்க பார்க்க தான் செய்வோம், அதான பொண்ணுக்கு அழகு. 4 இல்ல 4000 பேர் பார்த்தாலும் அவ கரியர்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு அழகு. வாய் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஆட்டோ ஓட்டினா பயம் தெரியாதோ? நாடே கெட்டு போயிருக்கிற இந்த காலகட்டத்துல நான் உண்டு, என் வேலை உண்டு, நம்ம கிட்ட எவனா வந்தா வச்சு செஞ்சிடலான்னு ஆட்டோ ஓட்டும் போதே தெரியல இதுக்கெல்லாம் பயந்த ஆட்டோக்காரி இல்லைன்னு. உண்மையா உழைக்கிற நான் ஏன்டா பயப்படணும்? டுபுக்கு. ஏய், உன்னை இப்பவே பசங்களை வர வச்சு உன்னை என்ன பண்றேன் பார். ஆட்டோல ஏறிட்டு என்ன வம்பிழுத்துட்டு நீ கால் பண்றியா? ஆளை கூப்பிடுற நீ.
இதோ பாருங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அக்கா ஃபெமினிசம் பேசல, கேர்ள்ஸை ஸ்ட்ராங்கா இருக்க சொல்றேன். இப்ப கூட பாருங்க, இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 4 பேர் என்னை காப்பாத்தவே வரானுங்க. உங்களை காப்பாத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தப்பே இல்லை. என்னம்மா நம்ம யாத்திரியா? ஆமா சொல்லுங்க, எங்க போனோம்? முகப்பேருக்கு எவ்வளோ? தம்பி தான் சொல்லுவான். அம்பத்தூருக்கு? தம்பி வில் டெல். ரெட்டில்ஸு? தம்பி தானா சொல்லணும். தம்பி சொல்லுவான்னா யார் அந்த தம்பி? இவன் தான் தம்பி. எங்க போனாலும் எவ்வளவு தூரம் போகணும்னாலும் இவன் என்ன சொல்றானோ அவ்வளவுதான் நான் வாங்குவேன். தம்பிக்கு தனி கமிஷன் வாங்குவீங்கல்ல? கமிஷன் சொன்னாலே தம்பி கோவமாயிருவான். அவன் மக்களுக்காக ஓடுறவன். எங்க போகணும்னாலும் டக்குன்னு வருவான். நோ கமிஷன், நோ டிலே. இப்படிதான் எல்லாம் சொல்றீங்க. புக் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா காசு கேட்டா? மித்த கம்பெனி மாதிரிலாம் நம்ம யாத்திரையில டிரைவர்ஸோட காசுல ப்ராஃபிட் பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து சேர வேண்டியதை நியாயமா நேர்மையா கொடுக்கறதுனால தான் நம்ம யாத்திரையில இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்ப சொல்லுங்கண்ணா, எங்க போனோம்? நான் கோயம்பேடு வரைக்கும் ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகலான் இருந்தேன். இப்போ மதுரைக்கு நம்ம யாத்திரையிலே போயிடலான் இருக்கேன். மதுரையா? அப்பா அம்மாலாம் என்னமா பண்றாங்க? அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அம்மா ப்ரொஃபஸர். அப்போ சொந்த காரே இருக்குமே, ஏன் ஆட்டோ? ரிப்பேர்க்கா, அதான். ஓ சரி சரி. அக்கா இந்த லெஃப்ட் எடுக்கணும். மா ஷார்ட்கட் மா அது. ஷார்ட்கட். அக்கா இந்த ரைட்டுக்கா. இந்த டைம்ல அந்த ரோட்ல போனா செம்ம டிராஃபிக்கா இருக்கும். நான் கூட்டு போறேன், நீ வர சீக்கிரம் போனோங்கிற. அக்கா அக்கா இந்த ரைட் எடுக்கணும்க்கா. ரைட்ல மார்னிங் ஒரு டெத்து, நீ வர சீக்கிரம் போனுங்கிற. நம்ம இந்த ரூட்லயே போவோம், வா. ஏதோ ரூட்ல கூப்பிட்டு போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நீங்க ரைட் எடுக்காதனால 18 மினிட்ஸ்ல இருந்தது 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு லேட் ஆகுதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா, கரெக்ட் டைம்ல போயிடலாம். உங்களுக்கு ரூட் தெரியாம சுத்துறதுனா சுத்திட்டு இருங்க. என்னை இங்கேயே இறக்கி விடுங்க, நான் வேற ஆட்டோ பிடிச்சிக்கிறேன். நான் இருக்கும்போது வேற ஆட்டோவா? நீ வா, நான் உன்னை எப்படி கூட்டு போறேன்னு மட்டும் பாரு. இந்த ரூட்ல போனா கண்டிப்பா நம்ம வீடு வராது. இந்த அக்கா அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டப்பவே நம்ம யோசிச்சிருக்கணும். இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. ஏதாவது பேச்சு கொடுப்போம். அக்கா எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க அக்கா. அப்பாவை வேணா அனுப்ப சொல்றேன். அது நம்ம ரீச் ஆனதாம்மா தெரியும். அச்சோ, என்னை கடத்தி வச்சுட்டு அப்பா அம்மா கிட்ட கோடிக்கணக்கில் கேட்பாங்க போலயே. சாரிம்மா. அக்கா அடிக்கலாம் மாட்டீங்கல்ல? சாச்சா, செய்யும் தொழிலே தெய்வம். நேர்மையா இருப்போமா? நானே ஒரு தண்ட செலவு, இதுல எங்க அப்பாக்கு இது வேற. அக்கா எக்ஸ்ட்ராவா எவ்வளோ வேணா தரேங்க்கா. என்ன அப்படியே இங்க இறக்கி விட்டுருங்கக்கா. ஐயோ, அதெல்லாம் தப்புமா. கஸ்டமர் நம்பிக்கை தான் முக்கியம். இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு எங்க அப்பாவா பாப்பணும். ஐயோ என் டாமி. மகா ஆட்டோக்குள்ள உட்கார்ந்து என்னடி அழுதுட்டு இருக்க? அம்மா, நம்ம வீடு. வாட் ஹேப்பன்? வீடு வந்துருச்சா? அப்ப நீங்க என்ன கடத்தலையா? இறங்குங்க. இல்ல நிறைய இடத்துல சுத்தி கூட்டிட்டு வந்தீங்களா, அதான் கடத்திட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏமா இறங்குமா. அக்கா 25 மினிட்ஸ் காமிச்ச இடத்துல எப்படிக்கா 10 மினிட்ஸ்ல கூப்பிட்டு வந்தீங்க? ஆட்டோக்காரங்களை விடவா கூகுள் மேப் கரெக்டா ரூட் சொல்லிடும்.